உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சி பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து உலக நார்வல் நிகழ்ச்சியில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கின்ற என்று ஈரான் நேற்று அறிவித்திருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்தும் ஈரானுடைய போட்டுக்கு செல்லுகின்ற அனைத்து கப்பல்களையும் தொடர்ந்து தடுக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் முழுமையாக அது அமெரிக்கா ஏற்றிருப்பது போல் இருக்கின்றது. நிறைய குழப்பங்கள் இருப்பது இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக. என்ன நிலைமை என்றதை விளக்கம் தருவீர்களா? உண்மையாக அந்த குழப்பம் என்றது என்று சொன்னால், ஈரான் சொல்வதற்கும் ட்ரம்ப் கூறுவதற்கும் கடுமையான வேறுபாடுகள் இருக்கின்றன. அதுதான் கலிபாப், அதாவது ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் கூறியிருக்கின்றார். ட்ரம்ப் 7 விடயங்களை நேற்று கூறியிருந்தார். அந்த 7ம் பொய் என்று கூறியிருந்தார். அவர்கள் கூறுவதுதான், அவர் ட்ரம்பை பொறுத்தவரையில் எந்த விடயத்திலும் உண்மையாக பேசுவதில்லை, எல்லாவற்றையும் மாறி மாறித்தான் பேசுவது என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் இப்ப ஒரு தொகுதி, ஒரு கொன்வே ஆஃப் டேங்கர்ஸ் வந்து அதில் அங்கிருந்து வெளியேறுவதாக இந்த கப்பல்களை கண்காணிக்கும் அமைப்பின் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் அது வந்து முற்று முழுதாக திறக்கப்பட்டதாக தெரியவில்லை என்று இப்ப டெக்சஸ் என்ற ANM பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், அது ஒரு கன்ஃபியூஸ் என்று சொல்லி மிகவும் ஒரு குழப்பமான நிலையில் தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அமெரிக்காண்ட தடைகள் தொடர்கின்றது, ஈரான் அதை திறந்திருக்கின்றது. அதுவும் ஈரானும் 3 நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் திறந்திருக்கிறது என்றால், பல கப்பல்கள் இன்னும் அங்கிருந்து போவதற்கு அஞ்சுகின்றன என்றும், மற்றது வழித்தடங்கள் ஈரான் மேப்பின் படிதான் போக வேண்டும் என்று சொல்லியும், ஏனென்று சொன்னால் ஈரான் ஏற்கனவே கூறியிருக்கிறது கண்ணி வெடிகளை வைத்திருக்கிறதால் தாங்கள் வழங்குகின்ற அந்த வரைபடங்களை பயன்படுத்துமாறும் கூறியிருப்பதால் பல குழப்பங்கள் நிகழ்வதாகவும், பல இந்த காப்புறுதி நிறுவனங்கள் அதற்கு நிதி அளிப்பதற்கு பின்னடிப்பதாகவும், அல்லது தான் காப்புறுதியை வழங்குவதற்கு பின்னடிப்பதாலும் இந்த குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும், இன்னும் ஹார்முஸ் இந்த போக்குவரத்து வளமைக்கு திரும்பவில்லை, அப்படியேதான் இருக்கின்றது என்ற ஒரு தொகுதி கப்பல்கள் மட்டும், சில கப்பல்கள் மட்டும் செல்கின்றன. அதிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கூடுதலாக இந்த சாங்ஷன் பண்ணப்பட்ட, அதாவது இவர்களால் தடை விதிக்கப்பட்ட கப்பல்கள், அதுகளுக்கு பெருசாக இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேற, அந்த கப்பல்களைத்தான் கொண்டு செல்கிறார்களே தவிர பழமையான கப்பல்களின் போக்குவரத்து மிகவும் குறைவாக இருக்கு கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், இந்த பிரான்சில் இடம்பெற்ற அந்த 40 நாடுகளின் கூட்டணி தொடர்பான அந்த ஹார்முஸை திறப்பது, அதில் இப்போது கனடாவும் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று அவர்களிடம் ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால், அவர்கள் யாருடன் பேச போகிறார்கள், ஈரானுடன் பேச போகிறார்களா என்னென்று ஒன்றுமே தெரியாத ஒரு குழப்பமான நிலையில் தான் இருக்கின்றது. ஆனால் ட்ரம்ப் கூறியிருக்கிறார், தான் ஹார்முஸை திறந்தது வந்து சீனாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அதே சமயம் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் சென்ட்கொம் தெரிவித்திருக்கின்றது, கிட்டத்தட்ட 21 கப்பல்களை தாங்கள் இதுவரையில் அங்கிருந்து, அதாவது 21 கப்பல்களை தாங்கள் மறைத்திருப்பதாகவும், அதாவது திருப்பி அனுப்பியிருப்பதாகவும், தங்கள தடைகள் வேலை செய்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு முரணாக ப்ளூம்பர்கை பார்த்தால், அல்லது வெவ்வேறு செய்தி நிறுவனங்களை பார்த்தால் நீங்கள் பார்க்கலாம், பல கப்பல்கள் போயிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சீனாவின் டேங்கர் கப்பல்கள் நேற்றும் கூட 3-5 மில்லியன் பேரல்கள் எண்ணெய்களை கொண்டு சென்ற கப்பல்கள் போயிருந்தன. இப்போது ஆனால் இந்த ஆயில் பிரச்சனை வந்து, அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. IEA வந்து 172 மில்லியன் பேரல்களை தனது ரிசர்வ் தனது கையிருப்பில் இருந்து விடுவித்திருந்தது. இப்போது அமெரிக்காவும் மேலும் 26 மில்லியன் பேரல்களை தனது கையிருப்பில் இருந்து விடுவித்திருக்கின்றது. இந்த விலையை கட்டுப்பாட்டை மெயின்டைன் பண்ணுவதற்காக மொத்தமாக அமெரிக்கா 126 மில்லியன் பேரல்களை தனது கையிருப்பில் இருந்து விடுவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலைமை போர் இல்லை, ஆனால் இந்த பொருளாதார அழுத்தங்களும் தடைகளும் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதனை அது ஒரு முடிவுக்கு வராத வரை உலகத்தின் பாதிப்புகளில் இருந்து, இப்ப
இதுல அமெரிக்கா தப்பி இருக்கிறது, ஈரான் தப்பி இருக்கிறது, இஸ்ரேல் தப்பி இருக்கிறது, லெபனான் தப்பி இருக்கிறது. உலகம் தப்பவில்லை. உலகம் அதற்கான வில்லையை செலுத்தி கொண்டுதான் இருக்கின்றது என்று சொன்னால், ஒருவரிடமும் போரை ஆரம்பித்தவர்களிடம் அதை முடிப்பதற்கான எந்தவித ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் சிம்பிளாக ஒன்றை சொல்லிவிட்டு போறது, இந்த போரை நான் ஆரம்பிக்கவில்லை. அதுதான் ஈரான் கூறுகிறது. நீங்கள் என்ன வேணுமென்றாலும் போரை ஆரம்பித்தவரிடம் போய் கேளுங்கள் என்று. போரை ஆரம்பித்தவரிடம் போய் கேட்கிறது என்று சொன்னால், இந்த 40 நாடுகளும் கூட்டம் போடுகிற வழியே யாரும் போய் போரை ஆரம்பித்தவரிடம் கேட்கிற நிலைமையில இல்லை. அவ்வாறான ஒரு நிலைமை. கேட்க போனாலும் இப்ப நேட்டோவின் தலைவர் போனாலும் அவர் எடுத்தறிஞ்சுதான் பேசுகிறார் எல்லாரையும். இப்ப யாரும் எதுவும் செய்ய முடியாது. கடைசியாக போப் கூட கதைச்சு பார்க்க, அதுவும் ஒன்றுமே செய்ய முடியாத நிலை. அவர் மீதும் எல்லோரும் வசைபாடுவதாகத்தான் முடிந்ததே தவிர, இப்போது ஈரான் வாதம் ஒன்றுதான், நாங்கள் போரை ஆரம்பிக்கவில்லை. அதுதான் ஈரான் திருப்ப திருப்ப கூறுகின்றது. உலகத்தின் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி என்ற தான் டாக்டர் ட்ரம்ப் அவர்கள் செயல்படுகிறார். இப்ப நீங்க அந்த ஹோர்முஸ் நீர்நிலையினூடாக அமெரிக்கா 21 கப்பலை தடுத்தது என்று கூறினீர்கள். எவ்வாறு தடுத்தார்கள்? அதாவது உங்களுக்கு தெரியும், வெனிசுவேலாவில் அந்த கடலில் கப்பலுக்கு ஏறி தடுத்தார்கள், கைப்பற்றினார்கள், நிறைய விடயங்கள் செய்தார். அவ்வாறுதான் ஹோர்முஸ் நீர்நிலையிலும் இந்த 21 கப்பல்களையும் தடுத்து நிறுத்தினார்களா? அவ்வாறெல்லாம் தடுக்க முடியாது. ஒரு துப்பாக்கி சூடு சுட்டாலே போர் நிறுத்தம் குழம்பிவிடும். அது எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பெற்ற அந்த போர் நிறுத்தம், அதை குழப்புவதற்கு அமெரிக்கா ஒரு நாளும் முன்வராது. துப்பாக்கி சூடு நடத்தவில்லை, கப்பலில் ஏறவும் இல்லை. இப்ப வெனிசுலாவில் அந்த ட்ரக்ஸை கொண்டு வர படகுகள், மீன்பிடி படகுகள் மீது கண்மூடித்தனமான குண்டு வீச்சு நடத்தின மாதிரி இங்கே ஒரு குண்டு வீச்சுகளை நடத்தவில்லை. அவர்கள் ரேடியோக்களில் அந்த கப்பல்களுடன் கதைத்து, கப்பல் கேப்டன்களுடன் கதைத்து அதனை திரும்பி போகுமாறு சொல்லி இருக்கிறார்களே தவிர, அவர்கள் எந்த விதத்திலும் ஆயுதத்தை பயன்படுத்தவே இல்லை என்று சொன்னால், தப்பித்தவறி ஆயுதத்தை பயன்படுத்தினால் நிலைமை முடிந்துவிடும். இப்போது லெபனான் போர் நிறுத்தத்தை கூட அவர்கள் கெஞ்சி கூத்தாடி, அதாவது ஈரான் அழுத்தத்தின் காரணமாக தான் லெபனான் இஸ்ரேலை மிரட்டி கொண்டு வந்து அந்த போர் நிறுத்தத்துக்கு பணிய வைத்திருப்பதாகத்தான் இப்போது எல்லாரும் பேசுகிறார்கள். அவர்கள் தாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை தொடர்வதற்கு அமெரிக்கா முற்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர, அப்ப நீங்க சொன்னது போல இவர்கள் படைபல ரீதியாக அந்த 21 கப்பல்களையும் மறைக்கவில்லை. ஆனால் 21 கப்பல்கள் என்று இவர்கள் தான் கூறுகிறார். எந்த தரவுகளும் அதை உறுதிப்படுத்தவில்லை. இப்ப ஈரானுடைய இந்த முடிவுக்கு, அதாவது ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு விட்டிருக்கின்ற என்று ஈரானுடைய முடிவுக்கு என்ன காரணம்? அவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்து, அதாவது லெபனானில் போர் தொடுக்க மாட்டோம், தாக்க மாட்டோம் என்ற அதை உறுதிப்படுத்திய பின்புதான் இந்த ஹார்முஸ் நீரிணையை திறந்தார்களா? அதுதான் காரணமா? உண்மைதான். என்னென்னு சொன்னால், முதலில் இந்த பாகிஸ்தான் 2 வார போர் நிறுத்தம் வந்த போதே இந்த ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும், அதாவது இந்த பொதுமக்கள் கப்பல் பாவனைக்கு அது திறக்கப்பட வேண்டியதும் ஒரு எழுதப்படாத உடன்பாடாக இருந்தது என்று ஈரான் தெரிவித்திருந்தது. ஆனால் தாங்கள் ஏன் அதை திறக்காமல் மூடி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், லெபனான் போர் நிறுத்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் தாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அப்ப இப்போ அதை திறக்க வேண்டும் என்று சொன்னால், லெபனானில் கட்டாயம் இவர்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தே ஆக வேண்டும், வேற வழி இல்லை, இவர்களால் திறக்கவும் முடியாது. அதாவது போரை ஆரம்பித்தவர்களால் அந்த ஹார்முஸ் நீரிணையை திறக்க முடியாது. ஈரானிடம் கடற்படை இல்லை என்று சொன்னாலும் ஹார்முஸ் நீரிணையை இவர்களால் திறக்க முடியாது. அதுதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப ஈரானும் ஹிஸ்புல்லாவும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அவர்கள் உண்மையில் விரும்பாத ஒரு போர் நிறுத்தத்துக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்று பெய்ரூட்டில் இருக்கின்ற அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ரமி கொரியன் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஈரான் மற்றும் லெபனானில் ஏற்பட்டுள்ள போர் நிறுத்தங்கள் புதுமையானவை மற்றும் முக்கியமானவை, ஆனால் அவை நன்கு பரிச்சயமான ஒரு போக்காகவே தொடர்கின்றன என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது ஹிஸ்புல்லாவும் ஈரானும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அவர்கள் உண்மையில் விரும்பாத ஒரு போர் நிறுத்தத்தை லெபனானிலும் ஈரானிலும் ஏற்றுக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று அவர் அந்த அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் லெபனானை ஈரான் போரிலிருந்து பிரிக்க முற்பட்டன என்றும், ஆனால் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்போது என்றும், சிதைக்கப்பட்டு முற்றிலும் அழிக்கப்பட்டதாக கருதப்படும் 2 அமைப்புகளான ஈரானும் ஹிஸ்புல்லாவும்
அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இதை செய்யும்படி எப்படி கட்டாயப்படுத்தின என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது என்று கூறியிருக்கின்றார். அவர் என்ன சொல்ல வாரார் என்றால், இவர்கள் எவ்வாறு கூறுகிறார்களோ, ஈரான் சிதைக்கப்பட்டிருக்கிறது, ஈரான் கடற்படை அழிந்து விட்டது, வான்படை அழிந்து விட்டது, தலைமை பீடம் அழிந்து விட்டது, புதிய தலைமை வந்திருக்கின்றது, ஏவுகணைகள் அழிந்து விட்டது. அதே போலதான் ஹிஸ்புல்லாக்கள் அழிந்து விட்டார்கள். 10 கிலோமீட்டரை பிடித்து விட்டோம், 1.2 மில்லியன் மக்களை வெளியேற்றி விட்டோம் என்று கூறினாலும், இப்படி 2 பக்கத்தையும் இவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு சிதைந்து போனது என்று சொன்னாலும், ஆனால் அந்த 2 பக்கத்தின் அழுத்தத்துக்கு இவர்கள் இப்போது போயிருக்கிறது ஒரு புதுமையானது என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். இது அமெரிக்க இஸ்ரேல் பக்கம் தலையிட்டு இஸ்ரேலின் மேலாதிக்கத்துக்கு, அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் மீதான ஒரு தலையீட்டை கொண்டு வந்து இஸ்ரேலின் மேலாதிக்கத்துக்கு உத்தரவாதம் அளிக்கும் பாரம்பரியத்தை தொடர்ந்திருந்தாலும் அதை இப்போது அமெரிக்கா மீறி இருக்கின்றது. அதாவது இதுவரை காலமும் இஸ்ரேல் அமெரிக்கா மீது ஒரு அழுத்தத்தை போட்டிருந்து கொண்டு வந்தாலும் இப்போது அமெரிக்கா இஸ்ரேலை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாகத்தான் அவர் கூறியிருக்கிறார். இது அதாவது போர் நிறுத்த ஆவணத்தை பார்க்கும் போது அது இஸ்ரேலியருக்கு சாதகமாக இருக்குது என்று இஸ்ரேலியர் கூறினாலும், ஆனால் உண்மையில் அது இஸ்ரேலியர் அதற்கு எதிராகவே இருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்டது போல அவரும் என்ன கூறியிருக்கிறார் சொன்னா, இந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேலோ அமெரிக்காவோ விரும்பவில்லை, லெபனானை பிரித்து வைத்திருக்கவும் முற்பட்டார்கள், ஆனால் எதுவுமே நடக்காத நிலையில் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் அவர் கூறியிருக்கிறார். சரி, ஒப்புக்கொண்டதால் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கிறது. இரு தரப்பினரும் குழப்பங்கள் இருந்தாலும் இரு தரப்பினரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இனி லெபனானுடைய இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இந்த 2 விடயங்களையும் அமெரிக்காவும் ஈரானையும் இஸ்லாமாபாடுக்கு எடுத்துச் செல்ல போகிறது இப்போ 2வது சுற்று பேச்சுவார்த்தைக்காக என்று. இது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதா? இந்த 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற போகின்றதா? அதிலும் கூட நிறைய நடைபெற்றால் இழுபறிகள் இருக்க போகின்ற என்று கூறுகிறார்கள். எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இந்த புதன்கிழமையுடன் போர் நிறுத்தம் முடிவுக்கு வருகின்றது. ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், புதன்கிழமையுடன் போர் நிறுத்தம் முடிவுக்கு வராது, அதாவது டீல் ஒன்று, உடன்பாடு ஒன்று எட்டப்படாது விட்டால், நல்ல உடன்பாடு எட்டப்பட்டு விட்டால் தானும் பாகிஸ்தானுக்கு போவேன் என்று கூறியிருக்கிறார். உடன்பாடு ஒன்று எட்டப்படாது விட்டால் போர் நிறுத்தம் முடிந்துவிடும் என்று கூறியிருக்கிறார். அவர் வளமை போலதான் அவர் இந்த கருத்தை நாங்கள் பெருசாக எடுக்க தேவையில்லை, அது உண்மையாகவும் இருப்பதில்லை, கள நிலைமையும் அதற்கேற்ற மாதிரி இல்லை, இவர்கள் மீண்டும் ஒரு போரை இப்போதைக்கு தொடங்குற நிலையில் யாரும் இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் நேற்று நாங்கள் போய் பேசியது போல ஈரான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் 217 ஏவுகணைகளையும் தயாரிக்கிற வல்லமையில் இருக்குன்னு சொன்னால் அதில் கிட்டத்தட்ட 5,000 ஒரு மாதம் தயாரிக்கிற ஆளில்லாத தாக்குதல் விமானத்தில் அரை பங்கைத்தான் பயன்படுத்தி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப ஈரான் பல ஏவுகணைகள், ஈரான் இப்பவும் கூறுகின்றது, நாங்கள் இன்னும் பல ஏவுகணைகளை தொடவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் அவர்கள் தங்களை மிக மிக அதிக அளவில் வளர்த்து கொண்டதுதான் இந்த போக்கை மாற்றி இருக்கின்றது. அப்ப திருப்ப ஒரு போருக்கு இவர்கள் போவதற்கு தயாராக இல்லை. அப்ப ட்ரம்பின் வார்த்தைகளை நம்பவும் தேவையில்லை. ஆனால் CNN போட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், திங்கட்கிழமை புதன்கிழமை போர் நிறுத்தம் முடிவுக்கு வருகிறது, திங்கட்கிழமை இஸ்லாமாபாத்தில் ஒரு பேச்சுக்களை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆயத்தங்கள் நடைபெற்று வருவதாக கூறியிருக்கின்றது. அது உண்மை போலதான் தெரிகிறது. என்னென்று சொன்னால், இப்ப பாகிஸ்தான் தலைநகரிலும் பாதுகாப்புகள் அதிகம் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 10,000க்கும் மேற்பட்ட படையினர் மேலதிகமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ரெட் சோன் என்ற பகுதியில் இருக்கின்ற விடுதிகள் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. பல நாடுகளும் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளும் இந்த போர் நிறுத்தம் முறிவடைவதை அல்லது இல்லாமல் போவதை யாரும் விரும்பவில்லை. மற்றது ட்ரம்பை பொறுத்தவரையிலும் மீண்டும் ஒரு போரை ஆரம்பிப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. பேச்சை தொடர்வதற்காகத்தான் அவர் இப்போது லெபனானில் கூட ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் தாங்கள் இந்த போரில் வெற்றி பெற்றதாக, அதாவது பேராசிரியர் மராண்டி கூறியது போல, ட்ரம்ப் டூ மச் வின்னிங் என்று சொல்லியிருக்கிறார். அவர்
எல்லாம் எடுத்தாலும் எதுவும் வின் தான் வின் வின் என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பார் என்று சொல்லி அளவு கடந்த வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விடியல் ஒலிம்பியா என்றது அவர் கூறினது போலதான். அதற்காக அந்த தங்கள் முற்றுகையை வைத்திருக்கிறார்கள். தாங்கள் அந்த முற்றுகையை வைத்துக் கொண்டுதான் ஈரானை இந்த டீலுக்கு கொண்டு வந்தது என்று தங்கள் மக்களை ஏமாற்ற வேண்டும். சொந்த மக்களை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது. ஆனா தங்கள் சொந்த மக்கள் இருக்கிறார்களே அவர்களை ஏமாற்றுவதற்கான வின் பட் நத்திங் வின் என்றால் ஒன்றுமே இல்லை என்று கூறியிருக்கிறார். டீல் இல்லை என்று சொன்னால் போர் நிறுத்தம் முடிவுக்கு வரப்போன்றது புதன்கிழமை என்று சொல்லுகிறார்கள். டீலுக்கு வருவார்களா? இப்ப டீலுக்கு ஈரான் வருவதோ இல்லையோ அமெரிக்கா வந்துதான் ஆக வேண்டும். இப்ப எல்லாரும் அதைத்தான் கூறுகிறார்கள். அமெரிக்கா 15 அம்ச கோரிக்கையை வைத்திருந்தது, ஈரான் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டது. ஈரான் 10 அம்ச கோரிக்கை வைத்தது, அமெரிக்கா முதலில் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டது. பிறகு அமெரிக்கா அதையே தட்டி எடுத்து திருப்பி ஓகே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வந்தார்கள். பிறகு நீங்கள் நடக்கும் சம்பவங்களை பாருங்கள். ஈரான் சொன்னது ஜேடி வான்ஸ் தான் வர வேண்டும் என்று அவர் அனுப்பினார்கள். பிறகு இழுபறிப்பட்டார்கள் லெபனானில். ஈரான் சொன்னது லெபனான் போர் நிறுத்தம் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று. இப்போது லெபனானில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து விட்டார்கள். மெல்ல மெல்ல, அதாவது தாங்கள் முரண்டு பிடித்தாலும் மெல்ல மெல்ல ஈரான் நிலைமைக்கு தான் இறங்கி வருகிறார்கள். அதாவது ட்ரம்ப் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், அந்த ஒபாமா 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்த நியூக்ளியர் அணு சக்தி திட்ட உடன்பாட்டை விட மிக மிக மோசமான ஒரு நிலைக்கு இப்போது இறங்கி போய்விட்டார் என்று, அதை இல்லாது செய்து ஏதோ அதை விட பெரிதாகத்தான் செய்வேன் என்று வெளிக்கிட்டு இறுதியாக ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்கு போய்விட்டார் என்றதை தான் எல்லோரும் இப்போது கூறுகிறார்கள். இந்த ஈரானில் இருக்கின்ற 20 கிலோ 450 கிலோ யுரேனியத்தை கூட $20 பில்லியன் கொடுத்து வாங்க போவதாக கூறியிருந்தார். ஆனால் அதை கூட இப்போது ஈரான் மறுத்திருக்கிறது. அவ்வாறு தாங்கள் அதை வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இல்லை என்று ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கின்றது. வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் அதை பொறுப்பெடுக்கலாம் என்று சொல்லி அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்திருக்கிறது. என்றால் ரஷ்யா அதை பொறுப்பெடுக்குமாக இருந்தால் அதுக்கு பிறகு அதை வைத்துக் கொண்டு ஒரு போரை செய்ய முடியாது அல்லது அதை வைத்துக் கொண்டு மிரட்ட முடியாது என்பதால் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் அதாவது இழுபறியான நிலையில் தான் இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல எல்லா டீல் இழுபறியான நிலையில் இருக்கின்றது. வேண்டுமென்றால் இப்ப குவைத் அல்லது கட்டார் கேட்டது போல இந்த போர் நிறுத்தத்தை மேலும் ஒரு 60 நாளைக்கு நீடிப்பதற்கு யோசிக்கிறார்களோ தெரியாது. இப்ப நீங்கள் 20 பில்லியன் பதப்படுத்தப்பட்ட அணுவை விடுவிப்பார்கள் என்றால், அதாவது முடக்கப்பட்டிருந்த காசை விடுவிக்க போகிறார்களா அல்லது இவர்கள் 20 பில்லியன் கொடுத்து வாங்க போகிறார்களா என்பது மிகவும் ஒரு குழப்பமானது. சில ஊடகங்கள் போடுகின்றன முடக்கப்பட்ட நிதியை கொடுக்க போகிறார்கள் என்று. முடக்கப்பட்டது கிட்டத்தட்ட 120 பில்லியன் நிதி நினைக்கிற நேரத்தால ஈரான் நிதியை இவர்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் ஈரான் 270 பில்லியன் இழப்பீடாக இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறது. இவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த 270 பில்லியனையும் பெரும் வரையிலும் இந்த ஹார்முஸ் நீரிணை மீதான கட்டணத்தை கொண்டு வருவோம் என்று அவர்கள் மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு மிகப்பெரிய இப்ப தாங்கள் அவர்கள் மிகவும் செலவழித்து செய்த போருக்கு இப்போது அவர்களே காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது அமெரிக்கா. இஸ்ரேலும் செய்த போருக்காக அமெரிக்கா நிதியை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஈரான் அதிலிருந்து இறங்கி வருவதாக இல்லை. அதை திரும்ப அந்த 270 பில்லியனை அவர்கள் திரும்ப கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது வளைகுடா நாடுகளும் செலுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தங்கள் நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்புகள். இப்ப நீங்கள் சொன்னது போல இந்த 20 பில்லியன், ஆனால் இது முதலில் இந்த செய்தியை அக்சியோஸ் செய்தி நிறுவனம் கொண்டு வந்திருந்தாலும் 2 தரப்பும் மறுத்திருக்கிறார்கள். ஆனால் பல டீல்கள் பேக் சேனலுக்களால பின்பக்கத்தால் நடக்கிறதே தவிர அதை இந்த ஊடகங்கள் ஓரளவு ஊகித்து கொண்டு உள்ளுக்கால தகவலை அறிந்து அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இவர்கள் வெளியில் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு. இப்ப டீல் ஓ நோ டீல் என்று சொல்லும் பொழுது டிராஃப்ட் ரெசல்யூஷன் முதல் வரைவு ஒன்று ஈரானிடம் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது? பாகிஸ்தான் ஊடாக இருதரப்பும் ஒரு அந்த பேச்சுக்கு முந்தைய வரைவை கொடுத்ததாக கூறியிருக்கிறார்கள். அதை வான்ஸுக்கும் கொடுத்ததாகவும் அமெரிக்காவின் ஈரானுக்கு கொடுத்ததாகவும் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அந்த டீல்களின் அடிப்படையில் தான் இவ்வாறான அந்த யுரேனியத்தை 20 பில்லியன் டாலர்களுக்கு கொடுப்பது, மற்றது லெபனானில் போர் நிறுத்தம் கொண்டு வருவது, ஹார்முஸ் நீரிணை
மற்றது நிதி தொடர்பானது, பலவற்றை அதில் தான் அதை வைத்துக் கொண்டுதான் ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகள் இந்த டீல் தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்கியதால் ஊடகங்கள் கொண்டு வந்திருக்கின்றன. ஆனால் ஒரு ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன் அல்லது டிராஃப்ட் ப்ரொபோசல் இல்லாமல் பேச்சுக்களுக்கு கட்டாயம் போக மாட்டார்கள். சும்மா போக முடியாதுதானே, நிச்சயமாக இருக்கும். ஆனால் இருதரப்பும் அதில் உடன்பாடு எட்டும் வரையிலும் அதை வெளியில் கொண்டு வர மாட்டார்கள். அவ்வளவுதான். இனி இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஈரான் இந்த போர்க்காலத்தில் துல்லியமாக களத்திலும் செயல்பட்டிருக்கிறார்கள், களத்தை விட்டு வெளியிலும் செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மொசாடுடைய அட்டூழியம் தொடர்பாக உலக அறிந்தது. மொசாடுடைய அட்டூழியங்களை எந்தெந்த நாடுகளில் என்ன குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் அவர்களும் அதில் பின்னணியில் இருக்கிறார்கள். மொசாடுடைய தலைமையகத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள். அதாவது கணனியின் ஊடாக ஊடுருவி நிறைய தகவல்களை திரட்டி இருப்பது போல் தெரிகின்றது. என்ன விதமான தகவல்களை திரட்டினார்கள்? மொசாட்டின் தலைமையகம் ஹேக் பண்ணப்பட்டதாக, சைபர் தாக்குதல் மூலம் ஹேக் பண்ணப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதில் கிட்டத்தட்ட பெருமளவான அது அவர்களின் புலனாய்வு வலையமைப்பின் டேட்டா, அந்த வலையமைப்பின் டேட்டாவை எடுக்கிறது என்பது மிகவும் ஆபத்தானது. ஏனென்று சொன்னால், இரகசியமாக யார் வேலை செய்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல் அறிந்தால் ஈரான் இலகுவாக அவர்களை வேட்டையாடிவிடும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலானது. பல புகைப்படங்கள், காணொலிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் எடுத்து. அப்ப டேட்டாவை முழுக்க கைப்பற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய லெபோரட்டரிஸ்ல இருக்கின்ற திட்டங்கள், செயற்பாடுகளை ஹேக் பண்ணியிருக்கிறார்கள். வெப்பன் சிஸ்டம் என்று சொல்றது, ஆயுத வலையமைப்புகள், ஆயுதங்கள் தொடர்பானவற்றையும் பெருமளவான தகவல்களை ஹேக் பண்ணி எடுத்திருப்பதாகவும், அதற்கான ஆதாரங்களையும் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் எல்லாவற்றையும் வெளியிடவில்லை. அதற்கான ஆதாரங்கள் சிலவற்றை வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையில் மொசாட் என்பது புலனாய்வுத்துறை. ஒரு புலனாய்வுத்துறையின் நடவடிக்கைகள் ஹேக் பண்ணப்பட்டால், இப்ப ஸ்லீப்பர் செல்ஸ் என்று சொல்லி அவங்க ஒரு நாடு முழுக்க, உலகம் முழுக்க வைத்திருப்பார். இப்ப யார் அந்த ஸ்லீப்பர் செல்லில் வேலை செய்கிறார்கள் என்பதெல்லாம் இலகுவாக கண்டுபிடித்து விட்டால் இலகுவாக ஈரான் வேட்டையாடிவிடும். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சத்தமின்றி ஈராக்கில் இந்த ஹேர்டிஸ் படையினர் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நேற்று ஹேர்டிஸ் படையினரின் தலைமையகத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இன்று மீண்டும் இடம்பெற்ற தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவின் நிலைமை உங்களுக்கு தெரியும், சிரியாவிலிருந்து அமெரிக்கா வெளியேறிவிட்டது. அமெரிக்காவின் நிலைமை பலவீனமாக இருக்கிற நேரத்தில் இப்போது இந்த ஹேர்டிஸ் படையினர் இதுவரை காலமும் அமெரிக்கா, இஸ்ரேலுடன் இணைந்து செயற்பட்டிருந்தனர். சிரியாவில் இப்போது அமெரிக்கா அவர்களை கைவிட்டிருந்தது. அவர்களை கொண்டுதான் ஈரானில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முற்பட்டிருந்தார்கள். இப்போது அவர்களை இந்த போராட்ட காலத்துக்கு தேடி வேட்டையாடுவது போலதான் இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதை பார்க்கும் போது தெரிகின்றது. ஈரான் தனக்கு எதிரான எதிரிகளை எல்லாவற்றையும் அழிப்பது, இதுக்கு துருக்கியும் உடந்தையாகத்தான் இருக்கிறது. அதே போலதான் இப்ப ஈரான் இந்த வாரமும் 35 மொசாட் உளவாளிகளை ஈரானில் கைது செய்திருந்தது. அப்ப தொடர்ச்சியாக அவர்கள் இந்த ஊடுருவல்களை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன போது, இப்படியான ஹேக் பண்ணுவதன் ஊடாக அவர்கள் உள்ளக தகவல்களை இலகுவாக அறிந்துவிட முடியும். அது மற்றது அவர்களுடன் யார் இணைந்து செயற்படுகிறார்கள் என்பதையும் அடையாளம் கண்டுவிட முடியும். ஏனென்றால் ஒரு புலனாய்வுத்துறையை ஹேக் பண்ணுவது என்பது மிக மிக ஆபத்தானது. இப்ப நான் களத்திலும் துல்லியமாக செயல்பட்டார்கள், வெளியிலும் துல்லியமாக செயல்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, களத்தில் உங்களுக்கு தெரியும், போர் நடந்து கொண்டிருந்த பொழுது இஸ்ரேல் என்றாலும் சரி, அமெரிக்கா என்றாலும் சரி, நிறைய குண்டுகளை எல்லாம் போட்டார்கள். இப்பொழுது வருகின்ற செய்திகளை, குறிப்பாக ப்ரொஃபசர் மெரண்டி அவர்களுடைய கருத்தின்படி 10,000க்கும் மேற்பட்ட டிகாய்ஸ், அதாவது போலியான பிம்பங்களை வெளிப்படுத்தும் ஆயுதமாக இருக்கட்டும், தளங்கள் இருப்பது போல் காண்பித்தது அவர் உறுதிப்படுத்தி இருப்பது போல் தெரிகிறது. என்ன இது தொடர்பாக கூறினார் என்று கூறுவீர்களா? இந்த தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பேராசிரியராக இருந்தவர். அவர் இப்போது ஒரு அரசியல் விமர்சகராக, அரசியல் ஆய்வாளராகவும் பல இடங்களில் பேசப்பட்டு வருகிறார். பல இடங்களில் அவர் ஈரான் தொடர்பாக அவர் ஈரானின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றார். பேச்சுவார்த்தையில் கூட, அண்மையில் நடந்த பேச்சுவார்த்தையில் கூட அவர் பங்கு பெற்றிருந்தார். அவரை கொல்வதற்கு கூட இஸ்ரேல் பல தடவை முயன்றிருந்தது.
அப்போ இப்ப அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், 10,000க்கும் மேற்பட்ட டிகோய் அதாவது டிகோய் என்றது போலியான ஆயுதங்கள், அதை காத்தடித்து விட்டால் அது டேங்க் போலையோ விமானங்கள் போலையோ ஏவுகணைகள் போலையோ அது நிற்கும் என்று சொல்லி, அது ஹீட் சீக்கிங். இப்ப சில சமயங்களில் டிகோயை இலகுவாக இனம் கண்டு விடலாம். ஏனென்று சொன்னால் உண்மையானதுக்கும் டிகோய்க்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரியும். அதை அப்படி வித்தியாசம் காணாதவாறு சீனாவினால் தயாரிக்கப்பட்டது. அது ஹீட்டை கூட எமிட் பண்ணும் என்று சொல்லி, அப்ப ஹீட்டை எமிட் பண்ணால் இவர்கள் யோசிப்பது உண்மையில் ஒரு விமானம் இயந்திரம் இயங்கிய நிலையில் இருக்கின்றது என்றுதான் இவர்கள் யோசிப்பார்கள். அவ்வாறு கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டதை தாங்கள் பயன்படுத்தி இருந்ததாகவும், அதன் மூலம் இந்த இஸ்ரேலினதும் அமெரிக்காவினதும் ஆயுதங்களை விரயம் செய்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். அமெரிக்கா கூறியிருந்தது 13,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியிருந்ததாக. இப்ப 13,000க்கும் மேற்பட்ட இலக்குகளுக்கு அவர்கள் செலவழித்த காசு கிட்டத்தட்ட $35 பில்லியன் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதில் பல உண்மையாக இருந்தாலும் பெருமளவானவை போலியாகத்தான் இருக்கின்றது. இப்ப பேராசிரியர் மராண்டி கூறுவது உண்மை போலதான் இருக்கிறது என்று சொன்னால், இந்த போர் முடிகிற தருணத்திலும் ஈரான் 40 ஏவுகணைகளையும் 100க்கும் மேற்பட்ட அல்லாத தாக்குதல் விமானங்களையும் ஏவிக்கொண்டுதான் இருந்தது. 40 நாளுக்குள் ஈரான் இந்த ஏவு தளங்கள் பாதிக்கப்படவும் இல்லை, ஏவு லோஞ்சர்கள் பாதிக்கப்படவும் இல்லை. தொடர்ச்சியாக ஈரான் தனது தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருந்திருக்கின்றது என்னும் போது, இவர்கள தாக்குதலில் கணிசமானவை ஒரு சில உண்மையாக இருக்கலாம், உண்மையான இலக்குகளை தாக்கி இருக்கலாம். எல்லாவற்றையும் பொய் என்று கூற முடியாது. ஆனால் கணிசமானவற்றை இந்த டிகோய்கள் மூலம் ஈரான் ஏமாற்றி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை மராண்டியும் கூறியிருக்கிறார். அவர் சீனாவையும் குறிப்பிட்டிருக்கிறார். சீனாவிலிருந்து பெருமளவானவை தாங்கள் கொள்வனவு செய்தது என்று கூறியிருக்கிறார். இனி பொருளாதார தாக்கம் என்று கடந்த 45 நாட்களாக கூறிக்கொண்டு வருகின்ற நேரத்தில், இப்பொழுது மெதுவாக நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பெரிய நிறுவனங்கள் கூட ஊழியர்களை பணி நிறுத்துவதாக கூறப்படுகின்றது. Facebook நிறுத்தப் போகிறார்கள், மைக்ரோசாப்ட் நிறுத்தப் போகிறார்கள், ஏற்கனவே BBC நிறுத்துவது தொடர்பான அறிவித்தலை நீங்கள் கூறியிருந்தீர்கள். இப்படியே தொடர்ந்து கொண்டு போகும்போது சொல்வார்கள், இந்த வெரி பேட் நியூஸ், ஒரு இப்படியான நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை இதுக்குள் கொண்டு பூத்திவிட்டால் ஓரளவுக்கு தப்பி பிழைத்து விடலாம் என்பதுதான் திட்டம். இப்ப உங்களுக்கு தெரியும், செயற்கை நுண்ணறிவு கூட எவ்வளவோ வேலைகளுக்கு பிரச்சனைகள் வரலாம் என்ற கூறுகின்ற நேரத்தில் இந்த பொருளாதாரம் எவ்வாறு இங்கே தலை தூக்கி நிற்கின்றது? பொருளாதாரம் தொடர்ச்சியாக அடியை வாங்கிக் கொண்டிருக்கிறது. என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிகிறது மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது என்று. ஆனால் அதை வெளியில் கொண்டு சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இன்று வரையும் நாங்கள் இப்போ கிடைக்கும் போது கதைத்தோம், போர் முடிந்து விட்டது. போர் நிறுத்தப்பட்டு, போர் நிறுத்தம் வந்து விட்டது. அமெரிக்கா பிரச்சனையில் இருக்கிறது, ஈரான் பிரச்சனையில் இருக்கிறது, இஸ்ரேல் இருக்கிறது, லெபனான் இருக்கிறது. ஆனால் உலகம் இன்று வரையும் கப்பல் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது, விநியோக சங்கிலிகள் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. உலகத்துக்கு இன்னும் ஒரு தெளிவான விடை கிடைக்கவில்லை. இப்போது பெல்ஜியத்தின் நிதி நிலைமையை கூட மூடி என்ற நிறுவனம் டவுன்கிரேட் பண்ணி இருக்கிறது, கீழ் நோக்கி அவர்கள வளர்ச்சியை குறைத்து விட்டிருக்கிறது. என்று சொன்னால் இந்த பொருளாதார சிக்கல். அதே போல மெட்டா என்ற Facebook நிறுவனம் 10% பணியாளர்களை வேலையிலிருந்து அகற்றுவதாக. இந்த நிறுவனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய லாபத்தில் எது குறைவு வந்தால் அதை ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவது. அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் ஒரு நாள் யோசிப்பதில்லை. அது கோர்பரேட் நிறுவனங்கள் அப்படித்தான் இருக்கு. பிபிசியும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 2000 பேர், கிட்டத்தட்ட 10% இப்போது வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள். அதன் மூலம் 600 மில்லியனை அந்த முதலாளிகள் தங்களுக்கு லாபமாக சேமிக்க முடியும், தங்கள் நட்டத்தை குறைக்க முடியும் என்பதால். அதே போல மைக்ரோசாப்ட் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மைக்ரோசாப்டின் டேட்டா சென்டர்ஸ், அதுதான் கூறுகிறார்கள், இந்த ட்ரம்பின் நடவடிக்கை மிக மிக ஒரு என்னென்று சொல்வது அறிவற்ற நடவடிக்கை என்று சொன்னால், அமெரிக்க கம்பெனிகளின் பெருமளவான டேட்டா சென்டர்ஸ் வளைகுடா நாடுகளில் தான் இருந்தன. அதில் மில்லியன் கணக்கானதை இவர்கள் முதலீடு செய்திருந்தார்கள். அந்த டேட்டா சென்டர்ஸ் பலவற்று அளிக்கப்பட்டிருந்தது, பலவற்று மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இப்போது மைக்ரோசாப்ட் கூறியிருக்கிறது, தனது டேட்டா சென்டர்ஸ் பிளான் பண்ண டேட்டா சென்டர்ஸ்ல 50% தாங்கள் கைவிட போதா, கேன்சல் பண்ணியிருக்காங்க, ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணியிருக்கிறார்கள். மற்றது இனி அதை உடனடியாக வேறு நாடுகளுக்கு ஒரே இரவில் மாற்றவும் முடியாது. அது இனி இந்த வேறு நாடுகள் என்று சொன்னால் இனி எந்த நாடு பாதுகாப்பானது என்று யோசிச்சுதான் கட்ட வேண்டும். அப்ப வளைகுடா நாடுகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு போய் கட்டியதற்கு காரணமே அமெரிக்காண்ட பாதுகாப்பு அது உறுதியாக இருக்கிறது என்று சொல்லி. இப்போ துபாய் கூறி இருக்கிறது, துபாயின்
சுற்றுலா பயணத்துறை பாதிக்கப்பட்டது. $56 பில்லியன் இப்போது சுற்றுலா பயணத்துறையால் இந்த 40 நாளைக்கு இழந்திருக்கிறார்கள். இன்னும் அது திரும்பி கட்டி எழுப்புவது இப்போதைக்கு இயலாத காரியம். என்ன போர் ட்ரம்ப் கூறுகிறார், வெனிஸ்டே போர் நிறுத்தஞ்சல முறியும் இப்படி அறிக்கப்பட்டு கொண்டிருந்தால் யார் அங்க போவான்? ஒருத்தர் போறதில்லை. நிரந்தரமான ஒரு அமைதி ஏற்படாமல் இந்த இது தீராத ஒரு நிலையாகத்தான் இருக்கு. சுருக்கமா இப்ப இந்த நிரந்தரமான ஒரு நிலைமையை ஏற்படுத்த முடியாமல் இருப்பதற்கு இந்த ட்ரஸ்ட், இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு நம்பிக்கையின்மைதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீங்களா? அதாவது ஈரான் கூறுகின்றது தாங்கள் இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ ஒருபோதும் நம்ப போவதில்லை என்று. அவர்கள் கூறுவதில் நியாயம் இருக்கின்றது. 2 தடவைகள் பேச்சுவார்த்தை கண்டு கூப்பிட்டு நீங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறீர்கள். இந்த தடவை கூட அவர்களுக்கு பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டு அவர்களை படுகொலை செய்ய முற்பட்டதாக அவர்கள் போகும்போது பஸ்ஸிலும் காரிலும் ட்ரெயினிலும் பிரிந்து சென்றிருந்தார்கள். அப்ப அது என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால் நம்பிக்கை ஈனத்தை தான் காட்டுகிறது. அப்ப ஈரான் இப்போதைக்கு அமெரிக்காவை நம்ப போகுது. அதே போல அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் அமெரிக்கா ஏன் நம்புவதில்லை, நம்ப முடியாமல் இருக்கின்ற அமெரிக்கான கொள்கைகள், அமெரிக்கான எந்த ஒரு நோக்கத்தையும் அடையவில்லை இந்த போரில். இப்ப நேற்று நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இத்தனை நோக்கங்களுடன் போனார்கள், ஒன்றும் இல்லை. அப்ப அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் இதை ஏமாற்றுவதற்கான முயற்சியாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த நம்பிக்கையினம் 2 தரப்பிலும் இருக்கும் வரையிலும் நடுநிலைமையாக இருக்கிற பாகிஸ்தானாலும் எதுவும் செய்ய முடியாததில்லை, சுத்தி இருக்கின்ற உலகத்தாலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாக இருக்கிறார். இனி இந்த கோ இன்சிடென்ட் சொல்லுவார்கள், அது கோ இன்சிடென்டோ அல்லது டெலிபரேட்டோ எனக்கு தெரியவில்லை. 40 நாட்களில் நடந்திருந்த இந்த போரில் 11 நாடுகளில் எண்ணெய் சுத்திகரிக்கின்ற அந்த தளம் எரிந்து இருக்கிறது. இது கோ இன்சிடென்டா அல்லது வேறு ஏதும் சொல்லலாமா? உண்மைதான். என்னென்று சொன்னால் இந்த ஒயிலுக்கு பிரச்சனை வருகின்ற இந்த தருணத்தில் இந்த நாடுகளில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தானாக பற்றி எரிந்ததாக வந்திருக்கின்றது. அதுவும் பாத்தீங்கன்னா 11 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இப்படி எரிந்திருக்கின்றன. இப்ப பாத்தீங்கன்னா என்று சொன்னால் ஏப்ரல் 15ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற விக்டோரியாவில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எரிந்திருக்கின்றது. ஏப்ரல் 14ஆம் தேதி இந்தியாவில் இருக்கின்ற சண்டிகர் பகுதியில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எரிந்திருக்கின்றது. ஏப்ரல் 9ஆம் தேதி மெக்சிகோவில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எரிந்திருக்கின்றது. ஏப்ரல் 7ஆம் தேதி சண்டிகர் இந்தியாவில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எரிந்திருக்கின்றது. ஏப்ரல் 4ஆம் தேதி ரஷ்யாவில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எரிந்திருக்கின்றது. ஏப்ரல் 3ஆம் தேதி மும்பை இந்தியாவில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எரிஞ்சிருக்கின்றது. ஏப்ரல் 3ஆம் தேதி ரஷ்யாவில் இருக்கின்ற லெனின்கிராட்டில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எரிஞ்சிருக்கிறது. மார்ச் 23 டெக்சாஸில் இருக்கின்ற அமெரிக்காவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எரிஞ்சிருக்கிறது. மார்ச் 12 டெக்சாஸில் இருக்கின்ற அமெரிக்காவின் பைப் லைன் தாக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 5ஆம் தேதி டெக்சாஸில் இருக்கின்ற அமெரிக்காவின் பெட்ரோலியம் ரிஃபைனிங் கம்பெனி எரிஞ்சிருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதி ரிஃபைனரி ஈக்குவடோரில் இருக்கிறது எரிஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தீப்பற்றி எரிந்திருக்கின்றன இந்த 40 இந்த சண்டை நடந்த 38 நாள். இது கட்டாயம் தற்செயலாக நடந்ததான் இருக்க வேண்டும் இல்லையா? என்னென்று சொன்னால் சிலவற்றை அவர்கள் அந்த என்னென்னு சொல்வார்கள் அந்த சதி நடவடிக்கை என்று அந்த ஊடுருவுறவர்கள் இருப்பார்கள், மற்றது ஆட்களை ஹய பண்ணுவார்கள். இதெல்லாம் இந்த நாடுகள் செய்வதுண்டு. ஆனால் அந்த தற்போதைய உலக நெருக்கடியை மேலும் நெருக்கடிக்கு கொண்டு வர வேண்டும் என்று செய்யப்பட்டது போல இருப்பதாகத்தான் இதை ஒரு தளம் இவ்வளவு தகவல்களை எடுத்து வெளியிட்டிருக்கிறார். சரி, நிறைவாக எண்ணெய் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது ரஷ்யா இன்னும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் எண்ணெய் விற்பதற்கான தடை எடுத்திருக்கிறார்கள். 16ஆம் தேதி வரை கொடுத்திருக்கிறார்கள் போன்று. இது தொடர்பாக ரஷ்யாவின்றையும் ஈரான்டையும் எண்ணெய்க்கு மீதான தடையை அமெரிக்கா விலக்கி இருந்தது. இப்போது இரகசியமாக ரஷ்யாவின்றைய மே 16ஆம் தேதி வரையும் ஒட்டி வைத்திருப்பார்கள், அதாவது விலக்கி இருப்பதாக, அவர்கள் எரிபொருட்களை விற்பனை செய்யலாம் என்று அமெரிக்கா கூறியிருப்பதாக ஊடகங்கள் தகவலை வெளியிட்டிருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக கூறாது விட்டாலும் இரகசியமாக அதனை அமெரிக்கா இப்போது செய்ய போவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் ஆஸ்திரேலியா தனது எரிபொருள் தரத்தை குறைத்திருக்கின்றது. இப்ப சல்பர் அளவு 10 ppm இருந்தால்
இனி நீங்கள் 50 ppm இருக்கிற சல்பர் என்ற அளவை உள்ள எரிபொருளை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று இப்போது குறைத்திருக்கிறார்கள், இந்த நெருக்கடியை குறைப்பதற்காக. என்று சொன்னால் சூழல் மாசடைதல் மிக அதிகமாக இருக்கு. சல்பர் சல்பர் டை ஆக்சைடை பண்ணும், அது அசிட் ரெயினாக உருவெடுக்கும். அதுதான் அந்த பிரச்சனை. நன்றி அரசுகளே, நிறைய தகவல்களை இன்று உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.